எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் வீட்டில் 2 டாகு குட்டி போட்டிருக்கு. இது வந்து ரோசின்னு ஒரு டாகு 4 போட்டிருக்கு, 4 குட்டி போட்டிருக்கு. 2 மேல் 2 ஃபீமேல் இருக்குது. இந்த டாக்ஸ் வந்து இப்போ நல்ல மழை காலங்கிறதுனால நான் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கேன். வெளியில் விடுறதுக்கு இடமும் கிடையாது. கூண்டு செய்ய சொல்லியிருக்கேங்க. கூண்டு வந்தால் தான் வெளியில் விட முடியும். நான் வெளியில் வந்து கனத்த மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ போர்ட்டிக்கோவில் வந்து பயங்கரமான சாரல் அடிக்குது. விடுறதுக்கு இடமே இல்லை. ஏற்கனவே வந்து பழைய வீட்டில் வந்து ஒரு 10 குட்டிங்க இருக்குது. மேலே வந்து மேல் வீட்டு போர்ட்டிக்குள்ளே ஒரு 6 இருக்குது. கீழே வந்து 5 இருக்குது. அது இல்லாமல் ஸ்ட்ரீட் டாக்ஸ் நிறைய வந்து இங்கே பழைய வீட்டில் வந்து தங்குதுங்க. தெரியுதுங்களா? அதாவது டாக்ஸ் வளர்க்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. சாப்பாடு கூட போட்டுடலாம். ஸ்ட்ரீட்டில் இருக்க பப்பீஸ்க்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு அது சாப்பிட்டு எங்கேயோ ஓடிடும். நம்ம வந்து அடுத்த நிமிஷம் வந்து அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. எங்கே போகும், அது எங்கே தங்கும், அல்லது அடுத்த வேளை சாப்பாடு நம்ம என்ன மிஞ்சி போனால் ஒரு வேளை இல்லை 2 வேளை போடுவோம். அடுத்த வேளை எங்கே சாப்பிடும் அப்படின்ட்டு தெரியாது. திடீர்னு அந்த டாக்ஸ் வந்து காணாமல் போனாலும் நமக்கு வந்து அதிக அளவு அக்கறை இருக்காது. அதாவது மேம்போக்காக தேடுவோம். அதுக்கப்புறம் 1 or 2 days தேடிட்டு நினச்சிட்டு அதுக்கப்புறம் மறந்துடுவோம். ஆனால் வளர்த்துற டாக்ஸ் அப்படி கிடையாது. இது வந்து குழந்தைங்க மாதிரி நம்ம கண் பார்வையிலே இருக்காங்க. அவங்க வந்து பட்னியாக இருந்தால் நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா வந்து நம்மளை சுற்றிட்டு நிற்பாங்க, நம்மளை வந்து பார்ப்பாங்க, கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம சாப்பாடு போடாமல் இருக்க முடியாது. இது மாதிரி பார்த்து பார்த்து நம்ம கண் பார்வையிலே வளர்த்துறோம் இவங்கள. தெரியுதுங்களா? அதே மாதிரி நோய் வந்தாலும் நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுலேருந்து நிறைய வேலை இருக்குது. இன்னொன்று, அவங்க சாப்பிட்ற தட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும். அவங்க போகிற மோஷன், யூரின் எல்லாம் கழுவணும், டெய்லி கழுவணும். இல்லைன்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இன்னொன்று, குட்டிங்க இருக்கிற இடம் சுத்தமாக இருந்தால் தான் நோய்கள் வந்து வராமல் இருக்கும். இல்லைன்னா நிறைய நோய்கள் வரும். தெரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டங்கள் வந்து நாய் வளர்க்குறதுல இருக்குது. நாய் வளர்க்குறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அதுவும் 1 வச்சு மெயின்டைன் பண்ணுறதே முடியல, நீங்கள் எப்படி 20, 30 வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அதுலேயும் இந்த மழைக்காலம் வந்துருச்சுன்னா, வெயில் காலம்னா பிரச்சனையே இல்லைங்க. தாராளமாக அதுங்க வந்து வெளியில் போயிட்டு மண் சைடு போய் மோஷன் போயிட்டு யூரின் போய்டும். ஆனால் இந்த மழை காலம்னா எங்கேயும் தங்காதுங்க. அதுங்க படுக்கிறதுக்கு இடம் இருக்காது, மோஷன் போகிறதுக்கு இடம் இருக்காது. எல்லாமே வந்து போர்ட்டிக்கோவில் இருந்தால் போர்ட்டிக்கோலையே தான் போகுங்க. போர்ட்டிக்கோலை தான் படுக்கும், போர்ட்டிக்கோலையே போயிடுங்க, மோஷன் போயிடுங்க, யூரின் போயிடுங்க. ஈவன் பெருசு கூட அப்படி தான் பண்ணும். அது வந்து க்ளீனிங் ஒர்க்கு ரொம்ப கஷ்டங்க. அதே மாதிரி நோய்கள் வந்து நிறைய மழை காலத்தில் வந்து நிறைய நோய்கள் வந்து தாக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சிரமங்கள்லாம் இருக்குது. என்ன செய்கிறது சொல்லுங்கள்? இதுக்கு இடையில் வந்து சாப்பாடு பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு போடுறது, ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கெலாம் வந்து சாப்பாடு போடுறதுலாம் ரொம்ப சிரமம். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், நிறைய பிஸ்கட்டு, பன்னு, இது பெடிகிரி, இந்த மாதிரி நிறைய ட்ரை ஃபுட்டு வாங்கி போட வேண்டியதாக இருக்குது. நிறைய செலவாகுது, ஏகப்பட்ட செலவாகுது. இப்போ வந்து நான் வந்து ஒரு 20 டாக்ஸ் வந்து வீட்டில் வச்சுருக்கேன். அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து 500 ஆகுது. நான் சொல்கிறது வந்து சாப்பாடு மட்டும் இல்லாமல், சாப்பாடுக்கு வந்து நம்ம அரிசி வந்து சீப்பாக வாங்கிக்கிறோம், கிலோ 10 ரூபான்னு வாங்கிக்கிறேன் நான். அதை பற்றி இல்லைங்க, 2 வேளை போடுறேன். ஆனால் மதியம் வந்து ஸ்நாக்ஸு, இன்னொன்று சாப்பாடு கூட கலக்கிறதுக்கு பால், முட்டை. நான் வந்து நான்வெஜ் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் வந்து முட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். முட்டை, பால், இது வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் பால் தேவைப்படுது. 3 லிட்டர், இது எல்லாத்துக்கும் சேர்த்து. அதை வந்து கம்மி தான், கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் ஃபுட்டு. ரொம்ப பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிலாம் போட முடியாது. ஏன்னா 3 லிட்டருங்கிறது 20 குட்டிங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ரொம்ப கம்மி தான். அதே சமயம் அதில் வந்து முட்டை வந்து குறைஞ்சது 10 முட்டை இருந்தால் தான் அந்த வாசனைக்கு அவங்க சாப்பிடுவாங்க. இது வந்து இங்கே இருக்க 20 குட்டிகளுக்கு மட்டும் நான் சொல்கிறது. அது இல்லாமல் தெருவில் இருக்க பிள்ளைகள் வந்து ஒரு 20 பேர் இருக்காங்க. 1st ஸ்ட்ரீட்டு, எங்கள் ஸ்ட்ரீட்டு, 4th ஸ்ட்ரீட்டு, 3rd ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி இங்கே, அதே மாதிரி மெயின் ரோட்டில் நான் போகிற வர இடம் டெய்லி அங்கே இருக்க ஒரு 10 பிள்ளைங்க, ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்க ஒரு 4-5 பிள்ளைங்க, இப்படி ஒரு 20 பிள்ளைங்களுக்கு அங்கே வந்து நான் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் வந்து
ட்ரை ஃபுட்டு தான் அங்கே போடுறேன். ட்ரை ஃபுட்னால் பிஸ்கட்டு, பன்னு இது மாதிரி அங்கேயே கடையில் வாங்கி அங்கேயே போட்டுட்டு வந்துடுவேன். வேறு வழியே இல்லைங்க. இப்படி தான் போயிட்டுருக்குது. அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு வேளை தான் போடுறேன். என்றைக்காச்சும் திரும்ப ஈவினிங் அந்த பக்கம் கடை பக்கம்லாம் போகும்போது ரோட்டில் இருக்கிறதுக்கெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 டைம்ஸ் போடுவேன். மற்றபடி வந்து ஒரு முறை தான் போட முடியுது. அதில் வந்து நிறைய டாக்ஸ் வந்து கன்சீவாக இருக்கிறது, குட்டி போட்டது இந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்களுக்கு மட்டும் நான் கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஈவினிங்லேயும் போய் நைட் டைமில் போட்டு வந்துடுவேன். இல்லை அந்த சைடு நான் வேலை முடிச்சுட்டு வரும்போது வந்தேன்னா போட்டுட்டு வந்துடுவேன். இப்படி தான் போயிட்டுருக்குது பொழப்பு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டாக்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இதில் வருமானத்துக்காகலாம் இது என்ன வளர்த்து நாங்கள் என்ன விற்க போகிறோமா? ஒரு குட்டி 2000 3000 இல்லை 5000 விற்க முடியுமா? தெரு நாய்கள் யார் வாங்குவாங்க சொல்லுங்கள்? இதெல்லாம் தெரு நாய்கள் தான் நாங்கள் வளர்த்துறோம். இதை வந்து யார் வாங்குவாங்க? என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமா நாங்கள்? அதெல்லாம் கிடையாது. ஐயோ பாவான்னு சொல்லி என்ன பண்ணுறோம், குட்டிகள் வந்து பெண் குட்டிகள் வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க இல்லைங்களா குப்பையில். அந்த பெண் குட்டிகளை எடுத்துகிட்டு வந்து வளர்த்துறோம். அது ஏபிசி வந்து சரியான டைமில் பண்ணலை. அது ஏபிசி பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மி தான். ஏன்னா இங்கே வந்து டாக்டர்ஸ் கிடையாது. எல்லா ஊர்லேயும் அந்த மாதிரி டாக்டருங்க வந்து இல்லை. இன்னொன்று டாக்டர்ஸ் இருந்தாலும் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இல்லை, சரியான முறையில் பண்ணுறது இல்லை. சரியாக பண்ணாமல் குடலெல்லாம் வெளியே வந்து நிறைய டாக்ஸ் வந்து செத்துருது. இன்னொன்று ஹாஸ்பிட்டலில் வந்து மெயின்டெனன்ஸ் நல்லா இல்லை, நோய் வந்து தொத்திக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் மீறி போனால் என்னென்னா காசு வந்து நிறைய கேட்குறாங்க. 3000 4000 சொல்லிட்டு ஃபீஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. அப்போ வந்து ஒரு 5 டாக் வச்சுன்னா 15,000 பண்ணி யார் பண்ண முடியும் சொல்லுங்கள்? இதுங்களுக்கு வந்து வேக்சின் போடுறதே நிறைய காஸ்ட் ஆகுது. ஒரு வேக்சின் வந்து இந்த 7-in-1 8-in-1 சொல்லிட்டு நோபி வேக்குன்னு சொல்லி நோய்கள் இந்த சிடி பார்வோ இந்த மாதிரி கொடுமையான வியாதிகள் வந்து வராமல் இருக்கிறதுக்காக போடுற அந்த இன்ஜெக்ஷன் வந்து வேக்சின் எவ்வளோன்னா 800 ரூபா. ஒரு டாகுக்கு ஒரு பப்பிக்கு வந்து 800 ரூபா ஆகுது. இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் வேறு எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி நோய்கள் இல்லை. ஆனால் இப்போ வந்து கரெக்டாக ஒரு மாதம் ஆனவுடனே அந்த குட்டிகளை வந்து பயங்கரமாக இந்த நோய்கள் வந்து தாக்குது. அதில் சந்தேகமே இல்லைங்க. நீங்கள் எந்த இடத்துல எப்படி சுத்தமாக வச்சு வளர்த்தினாலும் அந்த நோய்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்குது. இது வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறைய செலவுகள் இருக்குது. இவ்வளோ செலவு பண்ணி இந்த தெரு நாய்களெல்லாம் நாங்கள் பார்க்குறது வந்து மனிதாபிமானம் மட்டும்தான். ஐயோ பாவம் அப்படி கஷ்டப்படுதுங்களேன்னு தான் தூக்கிட்டு வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து எவ்வளோ அவஸ்தைக்கு ஆளாகி நிற்கிறோன்னு டாக்ஸ் வளர்த்துறவங்கள கேட்டு பாருங்கள். எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ சிரமப்படுறாங்க, இதிலேருந்து வெளியே வர முடியாமல் எவ்வளோ தவிக்கிறாங்கன்னு எல்லாரையும் கேட்டு பாருங்கள். வந்து சாதாரணமாக தெருவில் இருக்கிறவங்க வந்து நாய் வளர்த்துறான்னு சொல்லிட்டு பைத்தியக்காரின்றதும் கொளுத்து போய் செலவு பண்ணுறா அப்படிங்கிறதும், நாய் வளர்த்துட்டு எங்களுக்கு தொந்தரவு பண்ணுறா, வீதியெல்லாம் பெயிண்ட் வைக்குது, வந்து சுத்தம் பண்ணிடி, வந்து கழுவி கொடுறி அப்படின்னு பேசுகிறதும், இதெல்லாம் வந்து சரியான யோசித்து பாருங்கள். இப்போ வந்து சில பேர் இந்த மாதிரி அனிமல்ஸை வந்து எடுத்து வளர்த்தி பாதுகாக்கிறதுனால தான் ஏதோ கொஞ்சமாவது ஒரு 20% அனிமல்ஸாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குதுங்க. எல்லாத்தையும் எடுத்து வளர்த்தவும் முடியாது, தெரியுதுங்களா? அவங்களாம் தெருவில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அது தலையெழுத்துன்னு தான் சொல்லிக்கணும். ஆனால் சில விலங்குகளாவது இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறத மற்றவங்களுக்கு வந்து பிடிக்கல. அது வளர்த்துறவங்கள பாதுகாக்கிறவங்கள வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறது, ரொம்ப மோசமாக டீல் பண்ணுறது, கேஸ் கொடுக்கறது, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஆள் இல்லாதப்போ கூடி பேசுகிறது, வீடு ஏறிக்கிட்டு வந்து சண்டைக்கு வர்றது, வளர்த்துற குட்டிங்களை வந்து விஷம் வச்சு சாகடிக்கிறது, கல்லில் அடிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து விட்டுருங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. எங்கள் கஷ்டங்களை வந்து நான் இதுக்கு மேலே நான் வந்து சொல்ல முடியாது. அனிமல் லவர்ஸு, அனிமல்ஸ் வந்து வச்சுருக்கவங்க எல்லாருடைய கஷ்டத்தையும் நான் வந்து ஓரளவுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இன்னொன்று, முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு 1 2 இந்த மாதிரி எடுத்து வளர்த்தனா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து கஷ்டம் குறையும், இதுங்களுக்கும் வந்து ஒரு வாழ்வு கிடைக்கும். தயவு செஞ்சு எல்லோரும் முடிஞ்ச அளவு இது குட்டிகளை வந்து எடுத்து வளர்த்துங்க. இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு சொல்லி ஏபிசி பண்ண சொல்லி எல்லோரும் போராடணும். அப்போ தான் வந்து இவங்க எண்ணிக்கை குறைஞ்சி நமக்கு வந்து இவங்களுடைய கஷ்டமும் குறையும், நமக்கும் கொஞ்சம் கஷ்டம் குறையும். கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். தயவு செஞ்சு நான் இவ்வளோ பேசுனதை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றிங்க.